அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் மளிகை கடையில் போதை சாக்லேட் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் அந்த 2 கிலோ எடையுள்ள போதை சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் எட்வர்ட். அவரிடம் பேசலாம். வணக்கம் எட்வர்ட், இது குறித்த தகவல் எப்படி கிடைத்தது? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை அடுத்த அம்பத்தூர் தொழில்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட அத்திப்பட்டு பகுதியில் போதை சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மாறுவேடத்தில் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக ஒரு மளிகை கடையில் அதிக அளவில் ஆண்கள் சென்று வருவது கண்காணிக்கப்பட்டது. இதனை அடுத்து மாறுவேடத்தில் சென்ற போலீசார் அந்த கடைக்கு சென்று போதை சாக்லேட்டுகளை வாங்குவதும் கேட்டுள்ளனர். அப்போது அந்த கடையில் இருந்த வட மாநிலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் போதை சாக்லேட்டை எடுத்து காவலர்களே என தெரியாமல் அவர்களுக்கு அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை கையும் குளமாக பிடித்த போலீசார் அவரிடமிருந்து 2.5 கிலோ போதை சாக்லேட்டுகள் 516 பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்தனர். உடனடியாக அவரை கைது செய்து கடையில் இருந்த சோதனை செய்து அந்த போதை சாக்லேட்டுகளை மீட்டுள்ளனர். உடனடியாக அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த கீதா என்பதும் இந்த பகுதியில் தங்கி அவர் 20 வருடங்களாக அட்டை பெட்டி கம்பெனியில் வேலை செய்து வந்ததும் தற்போது ஒரு சில வருடங்களாக மளிகை கடை நடத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவரிடம் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் அட்டைகளும் இந்த பகுதியில் வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த போதை சாக்லேட்டுகள் எங்கிருந்து அவர் வாங்கி வந்திருக்கிறார், யார் யார் அவருக்கு வாங்கி வந்து கொடுத்திருக்கிறார், இது எங்கெல்லாம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்பது குறித்த தீவிர விசாரணையாக அவரிடம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த போதை சாக்லேட் கைப்பற்றப்பட்டது அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.